ஒரு புகழ்பெற்ற வழக்கறிஞரின் பார்வையில் சட்டப்பிரிவுகளுடன் மக்கள் எளிமையாக புரிந்து கொள்ளும் வகையில் இங்கே விவரிக்கிறேன். நவோதயா பள்ளிகளும் தமிழ்நாடும் ஒரு சட்ட ரீதியான அலச்சல். வணக்கம் மக்களே. ஒரு வழக்கறிஞராக எந்தவொரு விஷயத்தையும் வெறும் உணர்ச்சிபூர்வமாக பார்க்காமல் அதன் சட்டப்பூர்வ பின்னணி, லீகல் ஃப்ரேம்வொர்க் மற்றும் மக்களின் அடிப்படை உரிமைகளின் அடிப்படையிலேயே நாம் அணுக வேண்டும். தமிழ்நாட்டில் நவோதயா பள்ளிகள் ஏன் இல்லை? இதனால் யாருக்கு லாபம், யாருக்கு நஷ்டம் என்பதை நீங்கள் சட்டப்படியும் தர்க்கரீதியாகவும் லாஜிக்கலி புரிந்து கொள்ள வேண்டும். 1. நவோதயா பள்ளிகளின் நோக்கம் என்ன? மத்திய அரசின் மனிதவள மேம்பாட்டு அமைச்சகத்தால் தற்போது கல்வி அமைச்சகம் 1986 இல் கொண்டுவரப்பட்ட தேசிய கல்விக் கொள்கை இன் கீழ் இந்த ஜவஹர் நவோதயா வித்யாலயா பள்ளிகள் தொடங்கப்பட்டன. சட்டப்படியான நோக்கம் கிராமப்புறங்களில் உள்ள திறமையான ஏழை எளிய மாணவர்களுக்கு கட்டணமில்லா தரமான தங்குமிட வசதியுடன் கூடிய ரெசிடென்ஷியல் சிபிஎஸ்இ கல்வியை வழங்குவதுதான் இதன் முதன்மை நோக்கம். 2. தமிழ்நாட்டில் ஏன் இவை அனுமதிக்கப்படவில்லை? அரசியல் விஎஸ் சட்டம் தமிழ்நாட்டில் 1960 களின் பிற்பகுதியில் இருந்தே இருமொழிக் கொள்கை தமிழ் மற்றும் ஆங்கிலம் சட்டப்பூர்வமாக பின்பற்றப்பட்டு வருகிறது. நவோதயா பள்ளிகளில் 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை இந்தி அல்லது ஆங்கிலம் பயிற்று மொழியாக இருக்கும். மேலும் முப்பரிமாண மொழி திட்டம் 3 லாங்குவேஜ் ஃபார்முலா கட்டாயமாக்கப்படுகிறது. அரசியல்வாதம் இந்தி திணிப்பு நுழைந்துவிடும் என்ற பயத்தால் தமிழ்நாட்டின் பெரும்பாலான அரசியல் கட்சிகள் நவோதயா பள்ளிகளை தொடர்ந்து எதிர்த்து வருகின்றன. சட்டப்பூர்வ யதார்த்தம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 21A படி ஆர்டிகல் 21A கல்வி என்பது ஒவ்வொரு குழந்தையின் அடிப்படை உரிமை, ஃபண்டமெண்டல் ரைட். கல்வி என்பது அரசியலமைப்பின் பொதுப்பட்டியலில் கன்கரண்ட் லிஸ்ட் உள்ளதால் மத்திய மற்றும் மாநில அரசுகள் இணைந்து செயல்பட வேண்டும். ஆனால் கொள்கை முடிவுகளை எடுக்கும் அதிகாரம் மாநில அரசுக்கு உண்டு. மாநில அரசு நிலம் ஒதுக்க மறுப்பதால் இங்கு நவோதயா பள்ளிகள் வரவில்லை. 3. இதனால் பாதிக்கப்படுவது யார்? சட்டப்படி வாதாடினால் இந்த அரசியல் முடிவால் நேரடியாக பாதிக்கப்படுவது தமிழ்நாட்டின் கிராமப்புற ஏழை மற்றும் நடுத்தர வர்க்க மாணவர்கள்தான். பொருளாதார பாகுபாடு, எகனாமிக் டிஸ்கிரிமினேஷன். தமிழ்நாட்டில் வசதி படைத்தவர்கள் தங்கள் குழந்தைகளை லட்சக்கணக்கில் பணம் கொடுத்து தனியார் சிபிஎஸ்இ பள்ளிகளில் சேர்க்கிறார்கள். அங்கு அவர்கள் இந்தி, பிரெஞ்சு என பல மொழிகளை கற்றுக்கொள்கிறார்கள். அவர்களுக்கு இல்லாத மொழி திணிப்பு பயம் கிராமத்து ஏழை மாணவர்களுக்கு மட்டும் ஏன் வர வேண்டும்? சமவாய்ப்பு மறுப்பு, டினையல் ஆஃப் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி. அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 14 ஆர்டிகல் 14 அனைவருக்கும் சமத்துவத்தை உறுதி செய்கிறது. நவோதயா பள்ளிகள் மூலம் கிராமப்புற ஏழை மாணவர்களுக்கு கிடைக்க வேண்டிய இலவச, சர்வதேச தரத்திலான கல்வி, விடுதி வசதி மற்றும் அகில இந்திய அளவிலான போட்டித் தேர்வுகளுக்கு நீட், யுபிஎஸ்சி தயாராகும் வாய்ப்பு இங்குள்ள அரசியலால் மறுக்கப்படுகிறது. 4. நீதிமன்ற தீர்ப்புகள் கூறுவது என்ன? ஏற்கனவே சென்னை உயர் நீதிமன்றத்தில் நவோதயா பள்ளிகளை தமிழ்நாட்டில் திறக்க கோரி வழக்குகள் தொடரப்பட்டன. நீதிமன்றமும் கிராமப்புற மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு இப்பள்ளிகளை திறக்க பரிசீலிக்குமாறு பலமுறை அறிவுறுத்தியுள்ளது. ஒரு மொழியை கற்றுக்கொள்வது என்பது தனிமனித உரிமை மற்றும் விருப்பம் சார்ந்த விஷயம். நவோதயா பள்ளிகளில் தமிழ் ஒரு மொழியாக கற்றுத்தரப்படும் சூழலில் அங்கு இந்தி கட்டாயமாக்கப்படுகிறது என்ற ஒற்றை காரணத்திற்காக ஒட்டுமொத்த பள்ளியையே தடை செய்வது சட்டப்படி மாணவர்களின் கல்வி மேம்பாட்டு உரிமையை பறிப்பதற்கு சமம். மக்களின் பார்வைக்கு முடிவுரை. அன்பான பொதுமக்களே, மொழிப்பற்று என்பது மிக முக்கியம், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் மொழிப்பற்று என்பது நம் பிள்ளைகளின் உலகளாவிய கல்வி வாய்ப்புகளை தடுப்பதாக இருக்கக்கூடாது.